சார் வணக்கம், நான் குணசேகர் அட்வொகேட்டு. என்னுடைய வாதி உஷாராணி அம்மா, அவங்களுடைய கணவர் வந்து டிஃபென்ஸில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகி இறந்துட்டாரு. அவருடைய பூர்வீக சொத்து திருவள்ளூர் மாவட்டம் சிங்கிலிக்குப்பம் கிராமத்தில் இருக்க. அவங்க 2020 வந்து பட்டா வாங்கி அவங்க பேரில் பட்டா இருக்கு. இப்போ சட்டத்துக்கு விரோதமாக அவங்களுடைய லேண்டை வந்து வேற ஒருத்தர் வந்து பட்டா பெற்றுள்ளார். இதற்கு வந்து உடனடியாக விஏவும் துணை வட்டாட்சியரும் சேர்ந்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு இவங்களோட நிலத்தை போலியா வந்து நாகராஜ் நாயுடு என்பவர் அபகரிச்சுட்டாரு. எப்போ பத்திரப்பதிவு பண்ணிருக்காங்க? இவங்க வந்து 2020 பட்டா வாங்கி அதை வந்து இவங்க 3 பசங்க பேர்களும் எழுதுறாங்க. இவங்களுடைய கையொப்பம் எதுவும் இல்லாம அதே ஊரை சேர்ந்த சிங்கிலிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த திரு நாகராஜ் நாயுடு என்பவர் போலியாக கடந்த 6 மாதத்துக்கு முன்பு பட்டா பெற்றுள்ளார். இது தொடர்பாக நாங்கள் வந்து வட்டாட்சியரிடம் போய் முறையிட்டோம். அவர் என்ன சொன்னாருன்னா, இது வந்து 2 பேருக்கும் வந்து அழைப்பானை கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் கேன்சல் பண்ணுவோம். அதுக்கு வந்து நாங்கள் கேட்டோம், அவருடைய பட்டாவை கேன்சல் பண்ணுறதுக்கு அழைப்பானை கொடுத்து கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறீங்க, எங்களுடைய பட்டா வந்து எப்படி நீங்கள் எங்களுக்கு எந்தவித இதுவும் இல்லாமல் எப்படி கேன்சல் பண்ணீங்கன்றது எங்களுக்கு தெரியப்பதும் கேட்டோம். அது எதுவும் முறையாக சொல்லலை. அதனால் இப்போ நாங்கள் ஆர்டிஓ கிட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். வயதானவங்களை கூப்பிட்டு மனு கொடுக்க வந்திருக்கோம்.